அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து போடுறேன்ப்பா. இப்ப இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மா இலை தான்ப்பா எடுத்திருக்கேன். இந்த மாவிலைய பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லா விசேஷங்களுக்கும், நல்ல விசேஷங்களுக்கும் நம்ம இந்த மாவிலைய பயன்படுத்துவோம். அதாவது இப்ப வீட்ல ஒரு பூஜை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாவில கலசம் செய்யும்போது, கலசத்துல மாவிலைய மாங்கொத்து எண்ணிக்கை 9 இல்ல 5, 3 இந்த மாரி எண்ணிக்கை அடிப்படையில நம்ம கலசத்துல வைப்போம். அதுபோக ஒரு வீடு குடி போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட்டு இடம்பெறது மாவிலை தோரணமா தான் இருக்கும். அது மாரி ஒரு கல்யாணமா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யறதா இருந்தாலும், இந்த மாவிலைய பயன்படுத்துறோம். ஏன்னா, இத காற்றில இருக்க நச்சு பொருளெல்லாம் வெளியேத்திட்டு சுத்தமான காற்ற குடுக்கும்பா. நம்ம அறிவியல் படி பார்த்தோம்னா, இது சுத்தமான காற்ற குடுக்கக்கூடியது மாவிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல மாவிலை தோரணம் அப்படிங்கிறத கட்டுவாங்க ஒரு விசேஷ நாள்ல. இப்பல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, எதெல்லாம் பிளாஸ்டிக் பொருள் இருக்குதோ, ஈஸியா கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இனிமேலாவது இந்த பதிவ பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்ம இந்த மாரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க வீட்ல இப்ப எல்லார் இடத்துலயுமே மாங்கொத்து கிடைக்கும். இல்லன்னா இது கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாவில காஞ்சா கூட பிரச்சனையே இல்லப்பா. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். மாவில காஞ்சாலும் அதனுடைய சக்தி குறையவே குறையாதுப்பா. அதனால நீங்க பயப்படாம வாங்கி வச்சுக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல பதிவு தான்ப்பா. இத வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது மாவிலை ஒரு விசேஷ டைம்ல மட்டும் நம்ம மாத்தாம, ஒரு வெள்ளிக்கிழமை வாரம் உங்க வீட்ல மாமரம் இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான்ப்பா. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, மாவிலை லக்ஷ்மி கடாட்சியம் உள்ளது. லக்ஷ்மிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாவிலை இருக்கிற வீட்ல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகமே இல்லப்பா. அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் கூட மலப்பு பார்க்காம, காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ இப்ப வேலைக்கு போறவங்கலாம் காலையில கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணலாம், நீங்க வேலை முடிச்சுட்டு சாயங்கால வேலையில கூட கட்டலாம். இந்த மாரி மாங்கொத்த தனித்தனியா உடைச்சு எடுத்துக்கோங்க. தனித்தனி இலையா உடைச்சு எடுத்துக்கிட்டு, அதில மஞ்சள், குங்குமம் வச்சு, உங்களுடைய வாசலுடைய அளவுக்கு தகுந்த மாரி அந்த மஞ்சள் கலர் நூலால இந்த மாங்கொத்த கட்டுங்க. அது நீங்க வாரம் நீங்க கட்டி பாருங்களேன். உங்க வீட்ல லக்ஷ்மி எப்படி வாசம் செய்வா? பண பிரச்சனையே இருக்கவே இருக்காதுங்க. 2வது நம்ம வீட்ல கெட்ட சக்தி அணுகவே அணுகாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்மளுடைய நிலைவாசல்ல வாக்கு தேவை அப்படின்னு சொல்ற தேவதை இருப்பாங்க. அப்ப வெளியிலேருந்து வர்ற ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா, நம்ம வீட்ல எப்பயுமே நிலைவாசல்ல இந்த மாவிலை தோரணம் இருக்குங்கிறது கட்டாயம்ப்பா. நான் சொல்றேன்னு நீங்க செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த குடுக்குதுங்கிறத நீங்களே உணர்வீங்க. இது மாரி வாரம் வெள்ளிக்கிழமை காலை நேரமோ, இல்ல மாலை நேரத்தில நீங்க மஞ்ச கலர் நூலால உங்கள் நிலைவாசலுக்கு தகுந்த மாரி கட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இதுலேருந்தே நம்ம செஞ்சுக்கலாம். நெறைய பேத்துக்கு கண் திஷ்டிப்பா. கண் திஷ்டி இருந்தாவே நம்ம எந்த விஷயம் செய்ய போனாலுமே நமக்கு நல்லதே நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண் திஷ்டி இருந்துச்சுன்னா, அவங்க அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அதாவது பார்க்குறவங்க வயிறெரிஞ்சு, "அப்பா! இவ எப்படிதான் இப்படி இருக்காளோ?" அப்படின்னு நெனச்சாவே நம்ம காரியங்கள் எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம இந்த கண் திஷ்டி போகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெள்ளி செவ்வாயில சுத்தி போடுவாங்க. அதுபோக ஞாயித்துக்கிழமையில உப்பு, மிளகாய் இந்த மாரி அந்த தேங்காய் சிரட்டை இதெல்லாம் வச்சு சுத்தி போடுவோம். நீங்க இந்த ஒரு தடவை இது மாரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல என்ன யாரு எப்படி உங்க மேல கண் திஷ்டி இருந்தாலும், அது உடனே நிவர்த்தியாகும். அதனுடைய பலன் நீங்க கண்டிப்பாவே உங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் செய்ய போறோம். இதுலேருந்து ஒரே ஒரு மா இலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு போதும்.
அதில என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் போல விளக்கெண்ணெய தடவிக்கணும். எண்ணெய் தடவணும். வேற எதுவுமே தடவக்கூடாது. விளக்கெண்ணெய கொஞ்சம் போல தடவிக்கணும். தடவிட்டு ஒரு தட்டுல ஏதாவது ஒரு மூலையில ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வச்சுருங்க. எங்கேயாவது யாருக்கும் தெரியாத மாரி, கைப்பட்டா எடுக்காத மாரி, கால் பட்டா எடுக்காத மாரி ஏதாவது ஒரு மூலையில வச்சுருங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா சுத்தி போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணி இல்ல 6:30 மணிக்கு நம்ம சுத்தி போடுற டைமுக்கு, இந்த மா இலைய உங்க வீட்டுக்கு முன்னாடி, அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா, ஏதாவது லிஃப்ட் அந்த மாரி இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். உங்க வீட்டுக்கு முன்னாடி பக்கத்திலே இருந்து என்ன பண்றீங்கன்னா, எரிச்சிருங்க. எரிஞ்சிரும் அது. அத மாரி எரிச்சிருங்க. அந்த மாரி எரிக்கும்போது, அதில வர்ற சாம்பல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒண்ணு தண்ணீல கரைச்சிருங்க. இல்லன்னா கால்படாத ஏதாவது மரத்திலயோ, எங்கேயோவது கால்படாத இடத்துல கொண்டி கொட்டிருங்க. இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு இருக்க கண் திஷ்டி எல்லாமே போயிடும்பா. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதோட இல்லாம, இந்த மாவிலை நம்ம வீட்ல இருக்கிறதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அதாவது பெ முன்னோர்கள் சாபம்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது முன்னோர்கள் நமக்கு நல்ல வழி அதாவது முன்னோர்களுடைய நமக்கு சாபம் இருந்துச்சுனாவே, நமக்கு நெறைய விஷயம் தடங்கலாவே இருக்கும். நெறைய விஷயம்னா எப்படின்னா, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா, அந்த வேலை கடைசி நேரம் போவும். 5 ரவுண்டு 6வது ரவுண்டு போம்போது நமக்கு கிடைக்காம போயிடும். இல்ல யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே பணம் கைக்கு வர வேண்டியிருக்கும். பணம் கைக்கு வராது. இந்த மாரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான்ப்பா நமக்கு முன்னோர்கள் நம்ம இன்னும் நம்மள நல்லபடியா ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. அப்படி இருக்கிறப்ப, நம்ம வீட்ல இந்த மாவிலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ நல்லதுப்பா. அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 8 அதாவது அஷ்டமியா எடுத்துக்கங்க. இல்ல தேய்பிறை அஷ்டமி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த இலையில 8 வாரம் நீங்க தேங்காயும், சர்க்கரையும் கலந்து ஆ சாமி படத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த காம்பு மேல சாமி படத்த பார்த்த மாரியும், அந்த நுனி நம்மள பார்த்த மாரி எப்பயுமே நம்ம என்ன தீபம் ஏத்துறோமோ, வெற்றிலை தீபமா இருந்தாலும் சரி, அரச இலை தீபமா இருந்தாலும் சரி, நம்மள பார்த்து தான் அந்த நுனி இருக்கும். மேல் பகுதி சாமிய பார்த்து தான் ஏத்துற மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க இத படைச்சிட்டு, நீங்க சாப்பிட வேண்டாம். அதாவது ஏதாவது பறவைகளுக்கு நீங்க போட்டுருங்க. அப்படி இல்லன்னா, கீழ கொண்டு ஒரு மரத்துக்கு கீழ போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க எறும்போ, வேற ஏதாவது பூச்சிகளோ சாப்பிட்ரும். அப்படி சாப்பிடும்போது நம்ம மேல இருக்கிற முன்னோர்களுடைய கோபங்கள் எல்லாமே தீர்ந்துரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். மாவிலையில இவ்ளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறதையே நம்ம இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா. இது மாரி நீங்களும் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வில எல்லா வளமும், நலமும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.